வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜவான். இன்றைக்கி நம்ம மார்னிங் ரைடு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் வரும் வீராணம் ஏரி. ஃபஸ்ட் டைம் வீராணம் ஏரிக்கு சைக்கிளில் போகிறேன். இப்போ நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து வீராணம் ஏரி போகிற ரோட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட வீராணம் ஏரி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து தான் வீராணம் ஏரி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து சேத்தியத்தோப்பு வரைக்கும் வீராணம் ஏரியோட நீளம் இருக்குது. இந்த இடம் லால்பேட்டைன்னு சொல்லுவாங்க. வீராணம் ஏரியில் மீன்பிடி தொழில் தான் அதிகம். காலையில் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா வீராணம் ஏரி மீனுக்கு தனி மவுஸ் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்பலாம் வீட்டுக்கு. வீராணம் ஏரிக்கார மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் நீளம் வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு 14 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கு. இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஒன் மந்த் பிஃபோர் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ எல்லாம் வறண்டு போச்சு. இதில் பாதி சென்னைக்கு குடிநீராக போயிட்டுருக்கு. இப்போ எஞ்சி இருக்கிறது இவ்வளோ தான் தண்ணி. இந்த சம்மர் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நண்பர்களே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. காற்று ரொம்ப அடிக்குது. எதிர்காலத்தில் மிதிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ராமதேவநல்லூர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வீடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. இந்த ரோட்டில் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்காது. ஃபுல்லாக நிழல் தான் இருக்கும். 2 பக்கமும் ஃபுல்லாக மரம் தான், புளிய மரம். அதிகபட்சம் இன்னும் 1 மாதம் தான் இந்த மரத்தோட லைஃப்லாம். அதுக்கப்புறம் ஹைவேல வெட்ட போகிறாங்க.
ஹைவேல இந்த மரத்தை மட்டும் வெட்டாமல் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஹைவே ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு ரயிலில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.